ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நமங்க. சொல்லுங்க. அதாவது இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அண்ணாமலை பேசுறீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இந்த தடவை அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி கவுன்சிலரா கூட ஆக முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 50% குறைஞ்ச ஒரு 60% ஓட்டு அண்ணாமலை தான் வாங்கி கொடுக்குறாரு. யாருக்கு? நம்ம எடப்பாடி. எப்படிங்க? அதனால இது வந்து அண்ணாமலையோட உழைப்பு தாங்க. அதனால இன்னைக்கு ஏன் அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு அதிமுக வேட்பாளர்களும் போய் அண்ணாமலை ஐயா வாங்க வாங்கன்னு வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன காரணம்? அண்ணாமலை அண்ணாமலையுடைய தயவு இல்லாம இவங்க யாருமே ஜெயிக்க முடியாது. எந்த வேட்பாளரும், அதாவது பிஜேபி வேட்பாளர்ல இருந்து அதிமுக வேட்பாளர் வரைக்கும் எல்லாம் அண்ணாமலையுடைய உழைப்பு தான் அதிகம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு வந்து 2.5 வருஷம் அண்ணாமலைக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறேன். ஏன்னா அவர் உண்மையான உழைப்புங்க. எடப்பாடியை வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல அண்ணாமலையை தான் முதலமைச்சர் ஆக்கணும். அண்ணாமலை வந்து எல்லா எம்எல்ஏவும் கூடி அண்ணாமலைக்கு அதிகாரத்தை கொடுத்து அவரை முதலமைச்சரா ஆக்கணும். 2 வருஷம் உட்கார வைக்கணும். அதன் பிறகு எடப்பாடிய 2 வருஷம் கொடுக்கலாம். பின்ன உழைச்சவனுக்கு கூலி கொடுக்கணுங்க, அதாங்க தர்மம். இதெல்லாம் அதர்மங்க. அதெல்லாம் எடப்பாடி கவுன்சிலரா கூட ஆக முடியாது அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடிக்கு யாரையா ஓட்டு போடுவா? தொகுதி மக்களே ஓட்டு போட மாட்டாங்க பாதி பேர். அதனால இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபியில இருக்கங்காட்டி இங்க இன்னைக்கு ஓட்டு உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்துருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால எடப்பாடியை விட அண்ணாமலை நல்லாதான் மக்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடியை விட 100 மடங்கு நல்லதுதான் அண்ணாமலை செய்வார். அதனால அண்ணாமலைக்கு கொடுக்கலாமே. அப்படிங்கிறீங்களா? உனக்கு பாதி எனக்கு பாதி, 50-50. யோசிக்க வேண்டிய விஷயம் தானுங்க. உண்மையதாங்க சொல்றேன். உங்களுக்கு எங்க வலிக்குது சொல்லுங்க. அந்த மனுஷன் பாவம் எடப்பாடியை விட அதிகமா அவர் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதாவது அதிமுக வேட்பாளர்களுக்கு, புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதை விட 1000 மடங்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா எடப்பாடி கொடுக்க மாட்டாருங்க. ஏன்னா எடப்பாடியை பத்தி தெரியாதா? எடப்பாடி அவரு ஒரு ஆலமரம், அடியில புல்லு முளைக்க விட மாட்டாரு. அவர் மட்டும் பெரிய ஆளா இருக்குன்னு நினைப்பாரு. அதனால கொடுக்க மாட்டாரு எடப்பாடி. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா எடப்பாடி எப்படி தெரியுமா? எடப்பாடி ஜெயிக்கிற வரைக்கும் தான். ஜெயிச்சு தனி பெரும்பான்மை வந்துருச்சுன்னா அண்ணாமலை யாருன்னு கேட்பாரு, மோடி யாருன்னு கேட்பாரு. மோடி டெல்லி கூப்பிட்டாரு வச்சுக்கோங்க, மோடியை வந்து என்ன பார்க்க சொல்லு அப்படிம்பாரு எடப்பாடி. எடப்பாடி அப்படி மனுஷன் தான். அதனால இவங்க பாம்புக்கு பாலவாத்த கதை தான். தனியா நின்றா இந்த தடவை 60 சீட்டு 70 சீட்டு பிஜேபி தனியா ஜெயிச்சிருக்கலாம். அண்ணாமலை தலைமையில கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் இவங்க 25-27 சீட்டுக்கு பிச்சை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்ப சீமானே விஷயம் இருக்கிறாங்க, அவங்களை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போங்கய்யா, அவங்க வந்து எப்படி கடவுளே, அவங்க எல்லாம் விடுங்கய்யா. அது ஒரு மாயை. சீமான கூட ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஆனா விஜய் பின்னாடி போறதுல ஒரு மாயை கூட்டம், ஒரு ஆர்வ கோளாறு, அதிக பிரதிகத்தனங்கிறது. ஒரு விஷயத்துக்கு ஆர்வ கோளாறுல இந்த தடவை போயிட்டாங்க. அடுத்த தடவை பாருங்க மண்ணை தான் விஜய். அவ்வளவுதான், அடுத்த தேர்தல் நிக்க மாட்டாரு பாருங்க. ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? சொல்லுங்க. எனக்கு கூட சீமானையும் விஷயம் பத்தி பேச தோணுச்சுங்க. ஆனா திமுக ஞாபகத்துக்கே வரலீங்க. என்னமோ காமெடி பண்றீங்கன்னு தெரியுது. அவ்வளவுதான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உண்மையா சொல்றேன்யா, அண்ணாமலைக்கு 2.5 வருஷம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் எடப்பாடிக்கு 2 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறது. ஏன்னா எடப்பாடி எப்பனாலும் கால வரையிடுவாரு. அதனால சொல்றேன், அண்ணாமலைக்கு 2 வருஷம் கொடுத்துருக்கீங்க, அவர் 2 வருஷத்துல ராஜினாமா பண்ணிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாரு. ஆனா எடப்பாடிக்கு நீங்க கொடுத்தேன்னா அவர் எப்பனாலும் கால வரையிடுவாரு. ஏற்கனவே போன தடவை கால வாரினார்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மதவாத பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு இந்த கும்பல் சொன்னானா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அந்த கும்பல் போன எஸ்டிபி கூட கூட்டணி வச்சானுங்க. புரிஞ்சுக்கோங்க, போன தடவை எஸ்டிபி கூட கூட்டணி வச்சுட்டு என்ன சொன்னா, இந்த பிஜேபி கூட சேர்ந்து எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ நேரம் கதறினான். இப்போ அவ்வளோ நேரம் அண்ணாமலை கூப்பிட்டு வந்து சாமியா இருப்பீங்க ஐயா, வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு ஜாயின் தொழுது அவ்வளோ நேரம் வத்தல பக்கத்து கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண வச்சா. இன்னைக்கு அண்ணா ஜெயிக்க போறாங்க. அண்ணாமலையோட உழைப்புங்க. ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு, கவனிச்சீங்களா? என்ன மந்திரம்? அரசியல்ல நிரந்தரமான எதிரி இல்லைங்க, நானும் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லி போடுவாங்க.
அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரசியலுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. இது இருந்தா அரசியல்வாதி ஆக முடியாதுங்கிறீங்க. அப்படித்தானே? நெசந்தானுங்களே. அது பழமொழியே உண்டியா, மானம் ஒன்று இல்லாதார் மழுங்கலாய் சவங்களாக ஈனமாங் கழுதை கொப்பா இருப்பருன்னு உரைப்பெறாங்க. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியுமா? செய்யுளியா? மானமுள்ளோர் கடனோர் மயிரறி நுயிர் வாழாத காணூர் கவரிமான் போல் காணம்பெரும் புகழை பொன்பாருங்க. மானம் ஒன்று இல்லாதார் மழுங்கலாய் சவங்களாக ஈனமாங் கழுதை கொப்பா இருப்பருன்னு உரைக்கலாம் வேண்டாம். அதனாலதான் அண்ணாமலை இந்த எடப்பாடி கூட நான் கூட்டணி வச்சு நான் அப்படி எம்எல்ஏ ஆகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிதான் அவர் பிரச்சாரம் பண்றேன்னு போனாரு. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடி தயவுல நான் ஜெயிக்கணும்னு அவசியம் ஏங்க, ஒரு மானஸ்தங்க இந்த எடப்பாடி தயவுல நான் எம்எல்ஏ ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாரு அண்ணாமலை. எவனா சொல்லுவானா? சீட்டு கொடுத்தா காலை விழுந்துருவான், காலில் விழுறான், அப்படி புச்சு பச்சக்கு விழுந்துறான். என்ன பண்ற மானம் இருக்கு, வெக்க இருக்கு? இவனுங்களையே மக்கள் நான் பதவிக்காக காலில் விழுற இந்த கும்பலா மக்களுக்கு நல்லது செய்ய போறானுங்க இவனுங்க. ஏதோ போவாங்க, இங்க எவன் வந்தாலும் ஏழை எளிய நடத்துற மக்கள் கஷ்டப்படதான் போறான். எழுதி வச்சுக்கோங்க. எந்த கொம்பம் வந்தாலும் அதான், எடப்பாடி வந்தாலும் சரி, எந்த இது வந்தாலும் சரி, ஒரு ஏழை நாட்டாளனுங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல கிடையாது. சரி, என்னமோ பண்ணுங்க போனீங்க. சரி, நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 நேரி தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே 2 கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபா மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநிலம் அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்வாங்கு வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம்பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம்பெருமானே சொல்லுவான்,
பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனுவாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி மெய்வாழ. நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே. இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை. ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ விட்டை முக்தி விட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம் மக்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.